நீயா நானா தொடர்கிறது. வெல்கம் பேக். பிளைண்ட் டேட் ஆஃப் நீயா நானா குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி. பணம் தான் இன்றைக்கு வாழ்வினுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிறதுங்கிற பட்சத்தில் பணத்தை நோக்கிய பயணம் நியாயமானது என்கிறது ஒரு தரப்பு. வாழ்க்கையில் எந்த கொள்கையும் இல்லாமல் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை சுயநலமானது என்கிறது மறுதரப்பு. தொடரலாம். திரு தமிழருவி மணியன் அவர்கள் ஒரு பக்கம் விதர்பா, மறுபக்கம் செல்போன், இது வேற ஒரு வடிவத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா how do you see? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த 28 பேரையும் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன். இந்த நுகர்பொருள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு சமூகத்தின் பார்வையை சீரழித்திருக்கிறது என்பதற்கு சரியான சாட்சியை 28 பேர் வடிவங்களில் இங்கே கொண்டு வந்து நீங்கள் அமர்த்தி இருக்கிறீர்கள். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். பணம்தான் வாழ்க்கை. பணம் எதற்கு? நான் வசதியாக வாழ்வதற்கு, நான் சுகமாக இருப்பது, நான் இன்பமாக இருப்பது, நான் 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 அதுதானே. இங்கே இருப்பவர்களுக்கு கொள்கை எது என்பதே முதலில் தெரியவில்லை. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு 28 பேரில் விதர்பா அது எந்த மாநிலத்தில் இருக்கிறது என்றும் தெரியாது. குறிப்பாக அந்த சகோதரி மீடியாவிலே இருப்பதாக அவர் சொல்லிக் கொண்டார். ஒரு மீடியாவில் இருப்பவர்களுக்கு உலகமே தங்கள் சுட்டு விரலில் இருக்க வேண்டும். விதர்பாவில் எத்தனை லட்சம் பேர் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று தெரியுமா இவர்களுக்கு? எவன் எக்கேடு அந்த அம்மையார் சொல்கிறார், இவர்களை எல்லாம் சிந்திக்க எனக்கு நேரமே இல்லை என்று. பிறகு எதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது? உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள், உங்களுக்காக ஒரு வாழ்வு, இதற்கு பெயர் தான் வாழ்க்கையா? சக மனிதர்களை பற்றி சிந்திக்கவே மாட்டீர்களா? பணமே வேண்டாம் என்பதல்ல என் கட்சி. இங்கே இருப்பவர்களும் பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த மண்ணுக்கென்று சில பாரம்பரிய பண்பாடுகள் இருக்கின்றன. நீங்கள் வள்ளுவனையே பார்த்தால் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை தெளிவாக சொல்கிறான். அவர்களுக்கு அது ரொம்பவும் வசதியான ஒன்று. இன்னொரும் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் இல்லாதவர் எல்லாரும் எள்ளுவர், செல்வர்க்கு எல்லாரும் செய்வர் சிறப்பு. அப்படி என்றால் பணம் முக்கியமாக வேண்டும் என்கிறான். ஆனால் அந்த பணம் எப்படி வர வேண்டும்? அதுதான் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். நான் சம்பாதிக்கக்கூடிய காசில் ஒரு செப்பு காசு கூட அறத்திற்கு மாறாகவும் நேர்மைக்கு புறம்பாகவும் வரவே கூடாது. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். வாழ்வின் பேருண்மையை புரிந்து கொண்டவன் அருளோடும் அன்போடும் வாராத பொருளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். பணம் தேவை. எதற்கு? நான் இருக்கிறேன். நான் என்னை வைத்தே உங்களுக்கு சொல்கிறேன். நான் இருக்கிறேன். 20 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றினேன். எனக்கு என் மனைவி, நானும் என் மனைவியை மட்டும் செல்ல வேண்டும். கொஞ்சம் வேகமாக செல்ல வேண்டும், கொஞ்சம் வசதி வேண்டும். என் உழைப்பில் என் 40வது வயதில் ஒரு ஸ்கூட்டர் வாங்குகிறேன். 1988 வாங்கிய ஸ்கூட்டரை 23 ஆண்டுகளாக ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் நான். அதனால் இவர்கள் பார்வையில் நான் மதிப்பிழந்து விட்டேன். உங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வீடு, நீங்கள் வீடு வாங்குங்கள், நான் தவறென்று சொல்லவில்லை. நீங்கள் வாழ்வதற்கு அளவான வீடு வாங்குங்கள். உங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை தேவை, எது தேவையோ பிரியாரிட்டி இஸ் டு பி ஃபிக்ஸ்ட். எது நமக்கு தேவை? உங்களை பிச்சை எடுக்க சொல்லவில்லை. வெற்றி குறித்து முதலில் வெற்றி எது என்பதை அவர்களுக்கு தெரியவில்லையே. பணம் சம்பாதிப்பதுதான் வெற்றியா? பணம் சம்பாதிப்பதுதான் வெற்றியை தரும், மதிப்பை தரும், மரியாதையை தரும் என்றால் சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை குபேரனை விட கூடுதலாக பெற்று வைத்திருந்தவன் பட்டினத்தார். அது அவனுக்கு சுகத்தை தரவில்லை, அது அவனுக்கு பெருமையை தரவில்லை. காதறிந்த ஊசி வாராது காணும் கடைவழிக்க என்ற ஒற்றை வரி தந்த ஞானம் அனைத்தையும் தூக்கி போட்டு விட்டு கோவணத்தோடு நின்றானே, அவனுக்கு அது வெற்றியாகப்பட்டது. Success, it is a relative term. You cannot define it in a certain way. உங்களுக்கு வெற்றியாக தெரிவது எனக்கு தோல்வியாக தெரியும். இப்போது நான் சொல்கிறேன், நான் கட்டம் கட்டமாக செல்ல வேண்டும். முதலில் இந்த சமூகம் குறித்து பாருங்கள். முதலில் பிரம்மச்சரியம், ஒழுக்கம் சார்ந்த வாழ்வு. நமக்கு ஒழுக்கம் குறித்த பார்வை இருக்கிறதா? பிரம்மச்சரியம் என்பது நான் ஒழுக்கம் சார்ந்து சிந்தனை முழுவதையும் ஒன்றாக சேர்த்து கல்வி பயில்வது. அதற்கு பிறகு எனக்கு குடும்பம், கிரகஸ்தன். அதற்கு பிறகு வானப்பிரஸ்தம். 40 வயது வரை உனக்காக வாழு, நீ பெற்ற பிள்ளைகளுக்காக வாழு, நீ கட்டிய மனைவிக்காக வாழு. என் தந்தை ஒரு சன்னியாசி போன்றே வாழ்ந்ததை பார்த்து வளர்ந்தவன் நான். என் தாய் கையில் இருப்பதை கூட அடுத்தவர் கண்ணீரை துடைப்பதற்கு கொடுத்து விட்டு உட்கார்ந்திருந்ததை பார்த்து அந்த வயிற்றில் பிறந்தவன் நான்.
அந்த பாரம்பரியம் எனக்குள்ளே வந்தது. இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? 20 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றினேன். எனக்கு இப்பொழுது 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வருகிறது. என்னுடைய 45வது வயதில் நானே அந்த பணியிலிருந்து விடுபட்டு விலகி வெளியே வந்தவன். இன்று நான் போய் பேசுகிறேன். இன்றைக்கு என்னை அழைக்கிறார்கள். நான் சென்று பேசுவதில் கிடைக்கக்கூடிய காசில் ஒரு செப்பு காசை கூட எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ வைத்துக் கொள்வதில்லை. இன்றைக்கு 10 குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் MA வரை படிக்கிறார்கள். ஒரு செப்பு காசையும் நான் வைத்துக் கொள்வதில்லை, அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன். அதில் பெறுகிற இன்பத்தை ஈர்த்து உவக்கும் இன்பம் என்று சொன்னதுதான் இந்த மண். அந்த இன்பம் எனக்கு இருக்கிறது. அந்த அம்மையார் சொன்னார், பெரும் பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும். பெரும் பணத்தை நீங்கள் நேர்மையாக சம்பாதிப்பீர்களா? சத்தியமிட்டு சொல்கிறேன், எந்த பெரும் பணக்காரனாக இருந்தாலும் 10 பேருக்கு அவன் பாதிப்பை உருவாக்கிவிட்டு தான் அந்த பணத்தை அவன் பெற முடியும். நான் ஆதாரங்களோடு நீங்கள் உலகம் முழுவதும் உள்ள கோடீஸ்வரர்களை நான் பட்டியல் போட்டு சொல்ல தயார். அடுத்தவனை எங்கோ நீங்கள் பாதித்துத்தான் நீங்கள் பெரும் பணத்தை பெற முடியும். எந்த மனிதனும் பெரும் பணக்காரனாக தன் சுய முயற்சியிலேயே வாழ முடியாது. கொஞ்சம் உங்கள் அன்பு வட்டம் விரிவடையட்டுமே. சக மனிதர்களை சந்தியுங்களேன். நேற்றைக்கு முன்தினம் திருப்பூரில் காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக நான் நடத்திய கூட்டத்தில் பல்லாயிரம் பேர் திரண்டார்கள். திரண்டவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள், எளியவர்கள், வறுமையில் இருப்பவர்கள். இன்றைக்கு முந்திரி காடு முழுவதும் அழிந்து கிடக்கிறது. விதர்பாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விதர்பா தெரிந்தால் என்ன நடக்கும், விதர்பாவை பற்றி பேசினால் என்ன நடக்கும் என்று அவர் கேட்கிறார். விதர்பாவை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாம். உங்கள் மனதில் ஈரம் இல்லை. இன்றைக்கு ஒரு முந்திரி காடு அழிந்து விட்டது. பலா மரங்கள் முழுவதும் விழுந்து விட்டன. மீண்டும் அந்த இடத்தில் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெற வேண்டும் என்றால், 3 வேளை பசியாற வேண்டும் என்றால் 20 ஆண்டுகள் ஆகும். நீங்கள் நெல் வயல் அழிந்து விட்டால் 6 மாதத்தில் மீண்டும் நெல்லை பயிரிடலாம். ஒரு முந்திரி தோட்டம் மீண்டும் வர வேண்டும் என்றால் 15 ஆண்டுகள் ஆகும். ஒரு பலாமரம் மீண்டும் பலாப்பழத்தை கொடுக்க வேண்டும் என்றால் 12 ஆண்டுகள் ஆகும். அதுவரை அவர்கள் வாழ்வாதாரம் என்ன? இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் ஒவ்வொருவரையும் கேட்டேன். பிச்சை எடுத்துத்தான் காந்தி எல்லா இடத்தும், காந்தியை விட பெரிய பிச்சைக்காரன் கிடையாது. எனவே நான் பிச்சை எடுக்கிறேன், நீங்கள் இந்த குடங்களில் நீங்கள் காசு போடுங்கள். 4 குடங்களை அனுப்பினேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நானே நம்பவில்லை. 67,000 ரூபாய் ஏழை எளியவர்கள் அந்த உண்டியலில் போட்டு போட்டார். நாளைக்கு அதை கொண்டு போய் நாங்கள் கொடுக்க போது. இது அடையாளம். இந்த 67,000 எல்லாருடைய பசியையும் தீர்த்து விடாது. அவரவருடைய பங்களிப்பு, சக மனிதரை சிந்திப்பது, சக மனிதருக்காக வாழ்வது, இதுதான் வாழ்க்கை. உங்களை பட்டினத்தாராக்கி விட்டு நான் வெளியே வர சொல்லவில்லை, பரதேசிகளாக சொல்லவில்லை. சம்பாதியுங்கள், உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தர்மகர்த்தா கொள்கையை காந்தி சொன்னதே அதுதான். எனக்கு எவ்வளவு வேண்டும்? நான் என்ன பிச்சைக்காரனை போல உட்கார்ந்திருக்கிறேன். நான் தூய்மையான ஆடைகளை அணிகிறேன், நல்ல உணவை உண்கிறேன். என்னுடைய 15,000 ரூபாயில் என்ன செய்ய முடியுமோ அந்த வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன், தேவைகளை அதிகரித்துக் கொள்வது அவருடைய நோக்கம். அதன் பெயர் நாகரீகம் என்பது அவருடைய தவறான கணிப்பு. காந்தி சொன்னதை சொல்லி முடிக்கிறேன். தேவைகளை அதிகரித்துக் கொள்வதல்ல நாகரீகம், தேவைகளை குறைத்து வாழ்வதுதான் நாகரீகம். எனக்கென்று வாழ்வதும் மிருக வாழ்க்கை, சக மனிதர்களுக்காக வாழ்வதற்கு பெயர்தான் மனித வாழ்க்கை. எனவே மனிதர்களாக இனியாவது அவர்கள் வாழ பழக வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சார், அவர் பேசினது ரியலி இட் வாஸ் வெரி ட்ரூ சார். எனக்கே இவங்க எல்லாம் பேசினதை கேட்டப்போ ஐ வாஸ் ஃபீலிங் நம்ம யோசிக்காம இருக்கோமோன்னு. அவர் பேசுறத கேட்கும்போது நான் இவ்வளோ யோசிச்சதே இல்லை. அவர் பேசுறத கேட்க ஐ ஃபெல்ட் தட் ஒருவேளை நம்மளுடைய, எனக்கு அவங்க எல்லாம் பேசினப்ப கூட தோணவே இல்லை சார் நம்ம ஒரு கொள்கையோட வாழணும்னு. இவர் பேசினப்ப மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. நம்ம நிஜமாவே எனக்கு சார் பேசினப்பதான் தோணுச்சு. இவங்க இவ்வளோ பேசினப்போ எனக்கு தோணவே இல்லை சார். சார் பேசினப்போ அவருடைய அந்த நியாயமான அந்த ஒரு கைண்ட் ஆஃப் தாட்டே நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, இன்னைக்கு தான் கேட்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். லைன் டேட் சிறப்பு நீயா நானா குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சி. லைன் டேட் சிறப்பு